ஆரம்ப கால கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸை கொண்டாடலைங்க. கிபி 1லேருந்து 3ஆம் நூற்றாண்டு வரையில இயேசு அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்ற கருத்தே அந்த கால கிறிஸ்தவர்களிடம் இல்லை. ஸோ வந்து கிறிஸ்துமஸ் டிசம்பர் 25 என்பது அப்போஸ்டோலிக் ஏஜ்லையும் இல்லை, இயர்லி பேட்ரிஸ்டிக் பீரியட்லையும் இல்லை. பிறந்த நாள் கொண்டாடுதல் என்பதே ஒரு விகார வழிபாட்டு கலாச்சாரம் என்று பலர் கருதுனாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஓரிஜன்ஸ் அவங்க வந்து 1084லேருந்து 253 சி இவங்க வந்து இந்த மாதிரி கொண்டாடுவதை வந்து கண்டித்தார்கள். கிளெமெண்ட் ஆஃப் அலெக்சாண்ட்ரியாவும் 150லேருந்து 215 சி வரைக்கும் இவங்கெல்லாம் வந்து கண்டிச்சாங்க. இதெல்லாம் ஏறத்தாழ 1லேருந்து 3வது செஞ்சுரி வரைக்கும் கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணல யாரும். எப்போ கிறிஸ்மஸ் என்பது வருது அஃபிஷியலானா 4வது செஞ்சுரியில தான் வருது, ரோமில் வருது 336 சிஇல. ஏறத்தாழ 100% ஆரம்பகால கிறிஸ்தவர்கள் 4வது செஞ்சுரிக்கு முன்னாடி ஆன்டை கிறிஸ்மஸா இருந்தாங்க, கிறிஸ்மஸ்க்கு எதிராக இருந்தாங்க. மேலும் 16லேருந்து 17ஆம் நூற்றாண்டு வரையில பியூரிட்டன்ஸ் என்று சொல்லுவாங்க. ஸோ வந்து இவங்க வந்து கிறிஸ்மஸை மறுத்தாங்க, ஏன்னா வந்து பைபிளில் இது நேரடியாக கட்டளை இல்லை. மேலும் இது ரோம கத்தோலிக்க மேலும் ஒரு விகார வழிபாட்டு மரபு என்று கருதுனாங்க. வரலாறுல படிச்சோன்னா தெரியும், இங்கிலாந்துல 1647 கிறிஸ்துமஸ் வந்து அதிகாரப்பூர்வமாக தடை செய்யப்பட்டுச்சு. மேசச்சூட்ஸ் வந்து 1659 கிறிஸ்துமஸ் கொண்டாடுதலை சட்டவிரோதம் என்று சொன்னாங்க. ஏறத்தாழ 8லேருந்து 12 லட்சம் பேர் இந்த 17ஆம் நூற்றாண்டுல கிறிஸ்துமஸை எதிர்த்தாங்க. கிறிஸ்துமஸ் என்பது வந்து ஆரம்பகால கிறிஸ்தவர்களுக்கு தெரியாத ஒரு விஷயம். முக்கியமான புரொட்டஸ்டன்ட் இயக்கங்களாலும் அது மறுக்கப்பட்டுச்சு. அரச சபையும் இணைந்து பின்பு அது பரவலான பண்டிகையாக ஆச்சு.